Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அவலம் அரங்கேறுவதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலேயே உள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இனியும் போதைப் பொருளை ஒழிக்கவே சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை. 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்திய இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் பொம்மை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை கண்டு கொதிப்படைந்துள்ள மக்கள் இதற்கான தண்டனையை நிச்சயம் 2026 இந்த திமுக அரசுக்கு வழங்கத்தான் போகிறார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அவலம் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலேயே உள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இனியும் போதைப் பொருட்களை ஒழிக்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை. 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்திய இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் பொம்மை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை கண்டு கொதிப்படைந்துள்ள மக்கள் இதற்கான தண்டனையை நிச்சயம் 2026 இந்த திமுக அரசுக்கு வழங்கத்தான் போகிறார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.